அப்கிரேடிங் மை செல்ஃப் இன் 90 டேஸோட டே 13 தான் இன்னைக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட நமக்கு ஒர்க் லோடு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வர வீடியோஸே அப்லோட் பண்ண முடியல. இருந்தாலும் விடாமுயற்சி. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பப்பாயாவும் அது கூட 3 எக்கோட ஒயிட்டும் சாப்பிட்டோம். மிட்ல நமக்கு ஆப்பிள் ஜூஸ்மே கொடுத்தாங்க. சாரி எல்லாமே ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்கு. நாளைக்கு நமக்கு மேக்கப் ஈவெண்ட் இருக்கிறனால அதோட கேப்ல நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த பார்சலுமே நமக்கு வந்துருச்சு. ரொம்ப எக்ஸைட்டடோட நான் அதை ஓப்பன் பண்ணேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனதுலேருந்து ஷாப்பிங் பண்ணுறது மட்டும் நெவர் எண்டிங்காக இருக்குது. நிறைய பொருட்களை வாங்கிட்டே இருக்கேன். அட் த சேம் டைம் அது தொலைச்சிட்டுமே ஹேர் ட்ரையரோட நாசில தொலைச்சிட்டு மாய்ஸ்சரைசர் வாங்கினேன், ஹேர் ஸ்ப்ரே வாங்கினேன். இந்த 4 பொருள், அதோட பொருள் 4000 ரூபாய்க்கு 14 ரூபாய் கம்மின்னு பில்ல கொடுத்துட்டாங்க. அந்த அதிர்ச்சியிலேயே இந்த அழகான சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரியோட கலரும் சரி, அந்த ஷைனிங் சரி, ப்ரீ ப்ளீட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ப்ளீட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக வந்துச்சு. வேலை பார்த்தது என்னமோ நான் பார்த்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கும் சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால இட்லி பொடியும் ரைஸும் கீரையும் சாப்பிட்டேன். நம்ம வீட்டு தேடி நமக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளை நேரில் மீட் பண்ணி கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணி அவங்களோட ரெக்யர்மெண்ட் எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே டின்னரை முடிச்சுட்டு நானும் எங்கள் அம்மாவை ஹேர் ஸ்டைல் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அன்னைக்கான டேயை முடிச்சுட்டு